எங்க மாமனார் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் தான் வச்சிருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல இட்லிக்கு ஒரு சட்னி வைப்பாங்க. அந்த சட்னி வந்துட்டு ரொம்ப காரமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா, நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது அந்த சட்னிய. பட் இன்னைக்கு காலையில இட்லி வைக்கும்போது தான் தோணுச்சுது. ஏன் நம்ம அந்த சட்னிய ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. பட் எனக்கு ரெசிபி வந்து எக்ஸாக்ட்டா தெரியாது. ஓரளவுக்கு அவங்க செய்யும்போது பார்த்துருக்கேன் சில சமயம். அதனால அத ட்ரை பண்ணி பார்த்தேன். இது பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய், அப்புறம் வந்துட்டு கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் போல பொட்டுக்கடலை, அப்புறம் இது கூடால ஒரு 4 பல் பூண்டு, இதில் எக்ஸ்ட்ராவாட்டு நானாவே கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு மல்லிக்கீரையோட ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணி அதில் வந்துட்டு நம்ம அரைச்ச சட்னியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில், அதில் வந்துட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை இது கூடால சேர்த்து தேவையான அளவு உப்பு, இது கூடால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறனால இது நல்லா திக்காகி வரும். அதனால் தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. சட்னி சூடு ஆறுன அப்புறமே திக்காகுது. அதனால் பார்த்து கொஞ்சம் நிறைய சேர்த்து இட்லியில் இந்த சட்னியை மனம் போல் ஊற்றுங்க. நிறையா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லேயுமே ஷேர் பண்ணுங்கள்.